Hi friends, welcome to Videgal Study Center. So இந்த கிளாஸ்ல நம்ம 5A and Group 2 2A இதுக்கான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் அண்ட் 5Aக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கோரிங் சப்ஜெக்டா இருக்கக்கூடிய பேப்பர் 1 அதோடைய பார்ட்டும் நம்ம பார்க்க போறோம். பேப்பர் 1 ஆகட்டும், பேப்பர் 2 ஆகட்டும், ரெண்டுலயுமே டிரான்ஸ்லேஷன் பார்ட் இருக்கு நமக்கு தெரியும். ஸோ தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்ட், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் பார்ட் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம சரண்யா மேமோட ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற சரண்யா மேமோட பேப்பர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பேப்பர் 1 பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் நேத்து நம்ம பார்த்தோம். ஸோ தமிழ் கொடுத்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்த்தோம். இது இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க, தமிழ் டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். ஸோ டிரான்ஸ்லேஷன்னாவே நம்ம முக்கியமா வச்சுக்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவங்க கொடுத்திருக்கிற அந்த கருத்து வந்து மாறாம இருக்கணும் அப்படிங்கிறதும், ஹெட்டிங் நம்ம அழகா போடணும். ஹெட்டிங் வந்து அந்த பேசேஜ்க்கு ஏத்த மாதிரி அந்த ஹெட்டிங்லயே நம்ம அதை பத்தின ஒரு வியூ தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஹெட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க சொல்ல வந்த கருத்தும் மாறக்கூடாது இல்லையா? அதுவும் நம்ம சொல்லியிருந்தோம் லாஸ்ட் கிளாஸ்லயே. அதுக்கான எக்ஸசைஸ் நான் கொடுத்திருந்தேன். அதுக்கு நீங்க நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. நீங்க கரெக்டா எல்லாம் எழுதியிருந்தீங்க. குட். இந்த கிளாஸோட எண்ட்லயே நான் எக்ஸசைஸ் கொடுக்குறேன், நீங்க பண்ணுங்க. ஓகே. தென் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வரக்கூடாது. பேராகிராஃபா மாத்தணும். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து சொல்லியிருப்போம். தென் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் கரெக்டா போடணும். பங்க்சுவேஷன் கரெக்டா போடணும். இதெல்லாமே இந்த விஷயங்களை நம்ம பார்த்திருந்தோம் டிரான்ஸ்லேஷனுக்கு இல்லையா? ஸோ இப்போ சர் தாமஸ் மன்றோ பத்தின ஒரு இங்கிலீஷ் பேசேஜ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும். 10 மார்க். இது வந்து ஒரிஜினல் பேப்பர். இதுக்கு வந்து 8 மார்க் வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த அளவு அழகா மேம் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. ஸோ பாருங்க, அவங்க எஜுகேஷன்ல என்னென்ன இம்பாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது சர் தாமஸ் மன்றோ பத்தின ஒரு பேசேஜ் தான் இது. சரிங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு வெரி ஃபியூ லைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ஹெட்லைன் வந்து ஜென்ரலா சர் தாமஸ் மன்றோ எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் மொழியாக்கம் மட்டும் கொடுத்துட்டாங்க. வாட் எவர் த ஹெட்டிங் வந்து ஏதோ ஒரு ஹெட்டிங் வந்து இருக்கணும். பாருங்க, ஹெட்டிங்க்கு அப்புறம் ஒரு ரூல் விட்டுருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாக்குறக்கே வந்து பாருங்களேன், பாக்குறக்கே அழகா இருக்கு. கொஞ்சம் இந்த சைடு பாத்தீங்கன்னா கேப் விட்டுருக்காங்க. இங்க நல்லாவே கேப் விட்டுருக்காங்க. தென் பேசேஜ் இடையில பாருங்க ஒரு லைன் விட்டுருக்காங்க. ஸோ இது பாக்குறக்கே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். அதனால இதுக்கு வந்து எத்தனை மார்க் போட்டிருக்காங்க? 8 மார்க் போட்டிருக்காங்க. பின்னாடி நான் காமிக்கிறேன். ஸோ சென்னை மாகாணங்களில் கரெக்டா எப்படி அழகா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. சர் தாமஸ் மன்றோ அப்படின்னு பண்ணலாம. ஸோ இங்க பாருங்க, மெட்ராஸ் பிரசிடென்சில வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணனால ஹைலி அது ரெஸ்பான்சிபிளா இருந்தது அப்படிங்கிறத ஸ்டார்டிங்கே சென்னை மாகாணங்களில் மேற்கத்திய கல்வியினை தொடங்கி வைத்ததில் மிகப்பெரிய பங்கு சர் தாமஸ் மன்றோவிற்கு உண்டு. பட் இங்க கொஞ்சம் கேப் விட்டுட்டாங்க. ஸோ அது கவனிக்கலைன்னு நினைக்கிறேன் வேல்யூவேட்டர். ஸோ இதுக்கு 8 மார்க் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு அவ்வளோக்கா பெரிய மிஸ்டேக் கிடையாது. சரிங்களா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணத்தோட ஆளுநர் பொறுப்புல இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதே பிராக்கெட்ல வந்து அந்த டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவரை பத்தின ஒரு இம்பாக்ட், அவரோட பெரும் பங்கை வந்து எழுதிட்டாங்க. அப்போ இந்த கருத்தே சரியானதாக இருக்கிறது. அவங்க புரிஞ்சுட்டு சரியானதா இருக்கு. ஸோ இந்த பேசேஜ் எதுக்கு? சர் தாமஸ் மன்றோவோட கல்வியோட தாக்கம் தான். அதையே ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஈவன் இது ஃபர்ஸ்ட் லைன்ல தான் இருக்கு. ஸோ என்ன அர்த்தம்? மைய கருத்து மாறாம இருக்கணும். ஸோ ஒரு டென்ஸ் கூட பிழை இல்லாம எழுதியிருக்காங்க இந்த பேப்பர்ல. சரிங்களா? ஸோ பாஸ்ட் டென்ஸா பிரசன்ட் டென்ஸா அழகா வந்து எழுதியிருக்காங்க. ஸோ கல்வி அமைச்சகம் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட அளவுல, மாகாண அளவுல, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருந்துச்சு, ப்ராவின்ஸ் லெவல்ல இருந்துச்சு அப்படிங்கறத அழகா எழுதியிருக்காங்க. சரியா? இது எல்லாமே வந்து டிரான்ஸ்லேட் நல்லா பண்ணியிருக்காங்க. பேராகிராஃப் பிரிச்சு எழுதியிருக்காங்க. விதிமுறைகளை வெளியிட்டுறாங்க, ப்ரொசீஜர்ஸ் இதுக்கெல்லாமே இந்த டேர்ம்ஸ் எல்லாமே கரெக்டா இவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்காங்க. பேராகிராஃபும் பிரிச்சு எழுதியிருக்காங்க. பாருங்க, தமிழில் கற்பிக்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி இதுக்கு பாருங்க எவ்வளவு மார்க் போட்டிருக்காங்கன்னு. செகண்ட் கொஸ்டின் இது பாருங்க, டிரான்ஸ்லேஷன் பார்ட்டுக்கு 8 மார்க் போட்டிருக்காங்க. லாஸ்டா வந்து 5 மார்க் தான் போட்டிருந்தாங்க. இதுல பாருங்க 8 மார்க் வந்து போட்டிருக்காங்க. இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன். ஸோ எந்த மிஸ்டேக்ஸ் இல்லை. ஸோ இவங்க வந்து இதுல 8 மார்க் வந்து போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதோட எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு வந்து பின்னாடி அட்டாச் பண்ணிருக்கேன், நீங்க பாருங்க. நான் நேத்து கொடுத்த எக்ஸசைஸ் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன். இன்னைக்கும் இங்கிலீஷ் டு தமிழே பண்ணுங்க. அதுக்கப்புறம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 7-8ன்னு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்க. என்விரான்மெண்டல் பேஸ் பண்ணுன ஒரு பேசேஜ் இந்த டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு அனுப்புங்க.
நீங்க அனுப்பிட்டீங்க அப்படின்னா, நான் ஒரு தமிழ் பேசேஜ் குடுக்குறேன். அத நீங்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒர்க்க நீங்க வந்து இன்னைக்கு பண்ணிருங்க. ஸோ சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம்ங்கிற மாரி பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் நம்ம வந்து எது எதுல தப்பு பண்ணுவோம், எது கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற பார்ட் எடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, எக்ஸர்சைஸும் குடுத்துட்டுருக்கேன். இத நீங்க ரொட்டீனா ஃபாலோ பண்ணாங்கவே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். சரிங்களா? சரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நான் கோர்ஸ்ல வந்து சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கேன். இப்ப நீங்க ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களா இருக்கீங்கன்னா, நீங்க ஸ்கிப் பண்ணிருங்க இந்த திங்க. கோர்ஸ்ல வந்து சில சேஞ்சஸ் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். அத நீங்க வந்து பார்க்கலாம். ஓகேவா? இந்த கோர்ஸ் நீங்க வந்து 5 ரிலேட்டடா நீங்க 500ல இருந்து 5000 வரையும் இந்த கோர்ஸ அவைல் பண்ணிக்கலாம். எப்படி அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ என்ன அவைலபிள் இருக்கு? 5ஏக்கு நம்ம என்ன பண்றோம்? விதைகள் என்ன பண்றோம் அப்படின்னா, கிளாஸஸ் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கு. தென் புக்கு. நீங்க டெஸ்ட் பேப்பர் 1 ஆகட்டும், பேப்பர் 2 ஆகட்டும் ஹார்ட் காப்பி புக் உங்களுக்கு இருக்கு. தென் டெஸ்ட். டெஸ்ட் கொஸ்டின் குடுத்து நீங்க கரெக்ஷன் வாங்கிக்கலாம். ஸோ நீங்க பிடிஎஃப்பா எங்களுக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னா, டெஸ்ட் எழுதி உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி ஃபீட்பேக் குடுத்துருவோம். சரிங்களா? ஸோ இந்த 3 விஷயங்களும் வந்து நமக்கு விதைகள்ல அவைலபிளா இருக்கு. சரிங்களா? இப்போ நீங்க எதெல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க கிளாஸ் செப்பரேட்டா இந்த 3 இருக்கு இல்லையா? ஆனா யூ கேன் ஆக்சஸ் செப்பரேட்லி கிளாஸ் செப்பரேட்டா எடுத்துக்கலாம். டெஸ்ட் செப்பரேட்டா வாங்கிக்கலாம். இல்ல புக் செப்பரேட்டா நீங்க வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ அக்கார்டிங் டூ யுவர் விஷ். இப்ப புக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் காப்பி சிலபஸ் வைஸ் வந்து கவர் ஆயிருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் 1க்கு, பேப்பர் 2க்கு 2 புக்கு. நீங்க ஒரு நல்ல புக் மாரி நீங்க ஸ்பைரலோ எதுவுமே கிடையாது. பின் பண்ணியோ கிடையாது. இது ஃபுல்லுமே ஒரு ஹார்ட் காப்பி புக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி வாங்குனவங்களுக்கு தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1க்கு அவைலபிள், பேப்பர் 2 2மே அவைலபிள் பண்ணிக்கலாம். பேப்பர் 1, பேப்பர் 2ல ஃபுல்லுமே நீங்க அவைலபிள் பண்ணிக்கலாம். இல்ல பேப்பர் 1 மட்டும் நீங்க எடுத்தாலும் ஓகே. பேப்பர் 2 மட்டும் எடுத்தாலும் ஓகே. சரிங்களா? இன்னும் 1 மந்த் தான் இருக்கு. பட் இன்னுமே நீங்க நேத்து வரையிலுமே ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க. சரியா? ஸோ இப்போ நெறைய பேர் என்ன கேட்கறதுன்னா, எனக்கு பேப்பர் 1 பிரச்சனை இல்ல. தட் இஸ் தமிழ் நோ ப்ராப்ளம். ஐ கேன் மேனேஜ். பேப்பர் 2 மட்டும் இங்கிலீஷ் கிராமர், லெட்டர் ரைட்டிங் இந்த விஷயங்கள் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. சோ ஃபார் நாங்க பேப்பர் 1, பேப்பர் 2 ஃபுல் புக்கா தான் குடுத்துருக்கோம். ஸோ இனி நீங்க தனியா பேப்பர் 1க்கு தனியா, பேப்பர் 2க்கு தனியா புக் வாங்கிக்கலாம். 2ம் சேர்த்து இதுவரையில் வாங்குனாங்க. பட் லாஸ்ட் 1 மந்த் தான் இருக்கு. இன்னும் நீங்க நெறைய பேரு கொரி கேட்டுட்டே இருக்கீங்கங்கனால, பேப்பர் 2 இங்கிலீஷ் மட்டும் நீங்க தனியா வாங்கிக்கலாம். பேப்பர் 1ம் இங்கிலீஷ்க்கு தனியா வாங்கிக்கலாம். இதோட டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கங்க. சரிங்களா? அடுத்தது டெஸ்ட்லயும் சில மாடிஃபிகேஷன் கொண்டு வந்திருக்கேன். டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிலபஸ் வைஸ் ஒரு 5 டெஸ்ட் இருக்கும். நீங்க அதுவும் தனியா அவைலபிள் பண்ணிக்கலாங்க. ரிவிஷன் டெஸ்ட். ஸோ இது இப்படி டெஸ்ட்டயே 2ஆ பிரிச்சிருக்கோம். சிலபஸ் போர்ஷன கம்ப்ளீட் பண்றக்கு, தென் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் த சிலபஸ் போர்ஷன்ஸ், யூ வில் ஹேவ் அ ரிவிஷன் டெஸ்ட். ஸோ இந்த 2ம் சேர்ந்துமே நீங்க அவைலபிள் பண்ணிக்கலாம். இல்லைன்னா, சிலபஸ் மட்டும் முடிச்சுட்டு, அதுல ஒரு ரிவிஷன் மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். ஃபுல் ரிவிஷன் இல்லைனாலும், அதுல ஒரு ரிவிஷன் அதாவது ஒரு மாடல்னு வச்சுக்கோங்களேன். அது நீங்க அவைலபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு இதுவும் இருக்கு. ஸோ மொத்தம் எவ்வளோ டெஸ்ட் அப்படிங்கிறத நான் காமிச்சுடுறேன். ஆக்சுவலா இந்த வீடியோ வந்து உங்க வெல்ஃபேர விட என் வெல்ஃபேர்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா, கன்டினியூவா கால் வந்துட்டே இருக்கு. நீங்க 1 மந்த் தான் இருக்கு. நீங்க இன்னும் கேட்டா எனக்கு அவர் இல்ல, 5 அவர் இல்லைன்னு சொல்றீங்க. நார்மலா YouTubeல வந்து 5 கிளாஸஸ்ன்னு போட்டாவே நம்மளது மட்டும் தான் முன்னாடி வரும். அதிகமா யாரும் பண்றதில்ல. ஸோ இது வந்து நீங்க இன்னுமே பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்களா? இது சிலபஸ் வைஸ் ஃபுல்லுமே வந்து தனித்தனியா எவ்வளோ எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்ப பாருங்க. இந்த டெஸ்ட் 5 இருக்குங்களா? இந்த டெஸ்ட் 5 வரையிலும் பாருங்க. டெஸ்ட் 1, 2, 3, 4, 5 இது ஃபுல்லுமே சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கு. அடுத்தது இந்த 1ல இருந்து 5 சிலபஸ் பேஸ் பண்ணதுக்கான ரிவிஷன் டெஸ்ட். இது எல்லாமே டேட்டோட குடுத்துருக்கோம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1க்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கு. பேப்பர் 2க்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கு. தனித்தனியா ஃபுல் டெஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறம், நீங்க வந்து ரிவிஷன் டெஸ்ட் எழுதுவீங்க. ரிவிஷன் டெஸ்ட் பாருங்க 4 எழுதுவீங்க. அப்புறம் மாடல் எக்ஸாம் எழுதுவீங்க. சரிங்களா? நான் இப்ப சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி தனியா எழுதிக்கலாம்? சிலபஸ்க்கு இந்த 5 டெஸ்ட் எழுதிக்கலாம். இங்க பாருங்க சிலபஸ்க்கு நான் காமிச்சேன் இந்த 5 டெஸ்ட் எழுதிட்டு, பிளஸ் நீங்க இதுல ஏதோ ஒரு டெஸ்ட் நீங்க பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மாடல் பண்ணிக்கலாம். அப்போ 5யும் நீங்க போர்ஷன் ஃபுல்லு கவர் பண்ணிட்டீங்க. ஒரு மாடல் டெஸ்ட் நீங்க எழுதிட்டீங்க. ஓகே. இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி பிடிஎஃப் குடுத்துருவோம். சரிங்களா?
ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தட் நீங்க எழுதிக்கலாம். சரிங்களா? இப்ப ரூல்டுல கொஸ்டின்ல பிடிஎஃப்பா நாங்க குடுத்துருவோம். ஹார்ட் காப்பி கூட நீங்க வாங்கிக்கலாம். ரூல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரூல்டு ஷீட்டு கொஸ்டின் அங்க பிரிண்ட் ஆயிருக்கும். அதுக்கான ஸ்பேஸ் இருக்கும். எப்படி ஒரிஜினல் எக்ஸாம்ல எழுதுறீங்களோ, அதே மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இதான் விஷயம். என்ன அப்டின்னா, தனித்தனியா புக்கும் தனித்தனியா வாங்கிக்கலாம். டெஸ்ட்டும் இந்த மாரி பண்ணிக்கலாம். இல்ல மேம் எனக்கு எல்லா டெஸ்ட்டுமே 15 டெஸ்ட்டுமே குடுத்துருங்க அப்டின்னாலும் நீங்க அவைல் பண்ணிக்கலாம். என்னன்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். அதுதான் நான் சொன்னது. இந்த ஸ்டார்ட்டிங் என்ன 500ல இருந்து 5000 வரையும் நீங்க பேட்ச் போட்டுக்கலாம். எனக்கு எதுவுமே வேண்டாம் மேம். எனக்கு கொஞ்சம் கிராமர் கிளாஸ் தான் வேணும் அப்டின்னு ஃபீல் பண்றீங்க அப்டின்னா, நீங்க பேப்பர் 1க்கு தனியா கிளாஸ் போட்டுக்கலாம். இந்த திட்டறிக்கை, லெட்டர் ரைட்டிங் இதுல டவுட்டா இருக்கு. ஸோ பேப்பர் 1க்கு நீங்க கிளாஸ் போட்டுக்கலாம். இல்ல எனக்கு இங்கிலீஷ் கிராமர் மட்டும் போதும் மேம். இல்ல எனக்கு இங்கிலீஷ் கிளாஸ் மட்டும் போதும்னா, பேப்பர் 2க்கு நீங்க தனியா போட்டுக்கலாம். இல்ல மேம் எனக்கு எல்லாமே வேணும். பேப்பர் 1ம் சரி, பேப்பர் 2 சரி, எவ்ரி கிளாஸஸ் ஐ நீட்னா, நீங்க அதுவும் போட்டுக்கலாம். ஸோ இதுல நீங்க செப்பரேட் போட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு ₹500 தான் வந்து வரும். சரிங்களா? ஏதோ ஒரு கிளாஸ் மட்டும் நீங்க எடுத்துக்கிறீங்க அப்டின்னா, ஜஸ்ட் ஒரு ₹500 1 மாசம் தான் இருக்கு. அதனால உங்களுக்கு வந்து இந்த அளவு வந்து உங்களுக்கு அஃபோர்ட் பண்ணி தர்றோம். ஸோ ஏஎஸ்ஓவா ஆகணும் அப்டிங்கிறது வந்து அதுவும் நம்ம விதைகள்ல இருந்து தலைமைச் செயலகத்துல ஒர்க் பண்றது மிகவும் பெருமையான விஷயம். நாங்க ஆல்ரெடி 2022 பேட்ச்சுக்கு போட்டிருக்கோம். ஸோ அந்த பக்கம் ஏதாவது ஒர்க்கா போனாங்க நம்ம ஃபேக்கல்டீஸ் ஆர் ஹூஎவர் அப்படிங்கும்போது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஏஎஸ்ஓவா நீங்க ஆறுதுல உங்கள விட எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கருத்துரு இருக்கு. ஸோ நீங்க அது பாருங்க. சரிங்களா? ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு புக்கு ஹார்ட் காப்பியா குடுத்துருவோம். டெஸ்ட் புக்லெட்ஸும் ஹார்ட் காப்பியா குடுத்துருவோம். நீங்க டெஸ்ட் எழுதிட்டு ஒரு டெலகிராம் குரூப் இருக்கும். இல்ல உங்களுக்கு இண்டிவிஜுவலா டெஸ்ட் வந்து சென்ட் பண்ணுவேன். டெஸ்ட் எழுதிட்டு ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப்பா எங்களுக்கு அனுப்பினீங்க அப்டின்னா, உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி இங்க பாருங்க இந்த மாரி கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப் வந்து நான் அனுப்பிச்சுடுவேன். சரிங்களா? தென் நீங்க ஓரலா கேட்கணும்னாலும் யார் கரெக்ட் பண்ணாங்களோ அவங்களோட நம்பர் வாங்கி நீங்க கேட்டுக்கலாம். கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டடும் இருக்கும். லைவும் இருக்கும். சரிங்களா? உங்க டவுட் நீங்க கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு அறிக்கை. இது எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் சும்மா படி பாருங்க. ஸோ இந்த மாரி கரெக்ஷன் பண்ணிட்டு ஃபீட்பேக் குடுத்துருவோம். ஸோ இந்த மார்க் ஏன் கம்மியா இருக்கு அப்படிங்கிறதும் நாங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுவோம். இந்த மிஸ்டேக்ஸ் இருக்கு. இவங்களுக்கு என்ன சொன்னோம்னா, ஃபுல் ஸ்டாப்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இந்த மாரி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கரெக்ஷன் பண்ணவங்க சொன்னாங்க. இந்த பேப்பர் பார்க்கும்போது இந்த புள்ளி மட்டும் ரொம்ப இதா தெரியுது இல்லையா? அதனால அத கொஞ்சம் குறைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். தென் வந்து கொஞ்சம் லைனா எழுதுங்க. கொஞ்சம் பெண்டிங் ஆற மாரி இருக்கு. அப்படிங்கிற மாரி ஒரு query சொன்னோம். மத்தபடி இவங்க அம் ப்ரிப்போசிஷன்ல கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்காங்க. பட் 10க்கு 9 மார்க் வாங்கியிருக்காங்க. கிராமர் பார்ட் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஓகேங்களா? இவங்க இதெல்லாம். அடுத்து வந்து இது பாருங்க. ப்ரிசைஸ் ரைட்டிங்ல இருந்து நம்ம நல்லா எக்ஸ்பிளைன்டா எழுதணும். ஸோ அதுவுமே இவங்க கரெக்ட்டா எழுதியிருக்காங்க. இது மாரி அடித்தல், திருத்தல் வேண்டாம் அப்படிங்கிறது அங்கங்கேயே மென்ஷனும் பண்ணிருவாங்க. உங்களுக்கு கால் பண்ணியும் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இங்க வந்து கேப் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது நம்ம பாக்ஸ் போட்டு காமிக்கும்போது, இப்படி வேர்ட்ல கேப் இருக்கிறது சரியில்ல அப்படிங்கிற மாரி ஆம் ஃபீட்பேக் வந்துச்சு. ஸோ மத்தபடி இவங்க ஓரளவு ஓவரா நல்லா பண்ணியிருந்தாங்க. இது வந்து சிலபஸ் வைஸ் டெஸ்ட்ல 3 டெஸ்ட் இவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இங்கேயே கொஞ்சம் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. தமிழ் எல்லாமே ஃபுல் மார்க் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த மாரி கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு ஃபீட்பேக்கும் குடுத்துருவோம். டிரான்ஸ்லேஷன் பார்ட்டுக்கு மட்டும் தான் இவங்க இருக்கிறது. சரிங்களா? டெஸ்ட். ஓகே. மத்த டெஸ்ட்டும் பார்க்கணும் அப்டின்னா, நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாரி உங்களுக்கு ஒரு ஃபுல் பேட்ச்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு பாருங்க 85 பேர் இருக்காங்க. மத்தபடி மெட்டீரியல் வாங்குனவங்க, சில டெஸ்ட் நான் இப்ப காமிச்சேன்ல பார்ட்டிஷன் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணவங்க, இவங்க எல்லாமே இருக்கு. லெட்டர் ரைட்டிங் பார்ட் 4த் டெஸ்ட் டேட் போட்டுருக்காங்க. ஒரு 9 பெர்ஃபெக்ட்டா எப்படி வந்து ஒரு லெட்டர் எப்படி இருக்கணுமோ, அது ஃபுல்லா எழுதியிருக்காங்க. இங்க மட்டும் இன்னும் 2, 3 ஏர் சேர்த்திக்கலாம். அப்போ வந்து கொஞ்சம் பார்க்கறக்கு வந்து நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் சொன்னாங்க. ஹேண்ட் ரைட்டிங் எல்லாமே புரியுது இல்லையா இவங்க பேப்பர்ல? ஸோ இந்த மாரி கரெக்ஷன் பண்ணி காமிச்சுருவோம். ஓகே. கால் பண்ணியே சொல்லிடுவாங்க. இவங்க சென்டென்ஸ் பேட்டர்ன்ல தான் கன்டினியூவாவே தப்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அத அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாக்குவாங்க ஃபர்தர் டெஸ்ட்ல. தென் ஃபுல்லா எழுதும்போது இந்த கொஞ்சம் லெட்டர் இந்த பக்கம் போச்சு அப்படின்னு அலைன்மென்ட் கொஞ்சம் மிஸ்டேக்கா இருக்கு அப்படி சொல்லி சொன்னாங்க. தமிழ்ல வந்து இடம், நாள்னு போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்களா? அடுத்து திட்ட மதிப்பீடு எழுதியிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு கரெக்ட்டா தான் எழுதியிருக்காங்க. டிரான்ஸ்லேஷன் பார்ட்டுங்கனால ஒரு 10 டிரான்ஸ்லேஷன் பார்ட் வந்து குடுத்திருந்தோம்.
ஸோ அதான். ஃபீட்பேக் என்னன்னு நீங்க போடுங்க. ஃபீட்பேக் தமிழ்ல நீங்க என்ன சொல்வீங்க? ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த குரூப்ல உங்களுக்கு பிடிஎஃப் டெஸ்ட் வரும். பிடிஎஃப்பாவே உங்களுக்கு அனுப்பிடுவோம். அத நீங்க பார்த்து இந்த புக்லெட் பார்த்தீங்களா, இப்ப நீங்க அனுப்பியிருக்கீங்க இல்லையா? அந்த புக்லெட்ஸ்ல நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, எழுதி எனக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். திரும்பி குரூப்லயே போட்டுருவோம். இந்த குரூப்லயே போடுறதன் மூலமாக நீங்க மத்தவங்க எப்படி எழுதியிருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ மார்க் போகுது. ஸோ இந்த மாரி நீங்க வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்தவங்களோட பேப்பரும் நீங்க வந்து பார்த்துக்கலாம். இது வந்து டெஸ்ட் 1 சரிங்களா? இந்த மாரி எம்ப்டி புக்லெட்ஸ் தான் வரும் உங்களுக்கு. அதிலேயே கொஸ்டின் பாருங்க பிரிண்ட் ஆயிடு வந்துரும். ஸோ நீங்க இத அழகா பிரிண்ட் எடுத்தோ, இல்ல எங்ககிட்ட அந்த புக்லெட்ஸ் வாங்கியோ நீங்க வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது கரெக்ட் பண்ணாத பேப்பர் நான் உங்களுக்கு சொல்றேன். இவங்க பாருங்க எப்படி ஸ்கேன் பண்ணி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூல் பேப்பர் அதுக்காக நான் சொல்றேன். தென் அப்பப்போ பிராக்டிஸ் கொஸ்டின்ஸும் நான் இதுல வந்து குடுப்பாங்க. கிராமர் மேம் கிளாஸ் எடுத்துட்டு ஒரு 10 எக்ஸர்சைஸ் மாரி குடுப்பாங்க. ஸோ அதுக்கான ஆன்ஸரும் எழுதி இவங்க வந்து போஸ்ட் பண்ணிருவாங்க. ஸோ அஃபிஷியல் லெட்டர் கிளாஸ் இப்ப கிளாஸ் எடுக்குறாங்க அப்படின்னா, அந்த கிளாஸோட ஒரு இது இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏஎஸ்ஓ சார் எடுத்தது. ஸோ இது ஃபுல்லுமே அதுக்கான பிடிஎஃப் குடுத்துருவாங்க. சரிங்களா? கிளாஸ் எடுத்துட்டு, அந்த கிளாஸ்ல யூஸ் பண்ணி இத மாடலா வச்சு தான் அவங்க கிளாஸ் எடுத்திருப்பாங்க இல்லையா? இதுவும் உங்களுக்கு அட் த எண்ட் ஆஃப் த கிளாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கிரீனிங் ஜியோ எப்படி இருக்கு? எப்படி ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க? ஸோ இதுக்கான மாடல்ஸ் எல்லாம் நீங்க இதுல பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஏதாவது டவுட் அப்படின்னா, நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு நான் நம்பர் காமிச்சிடுறேன். வாட்ஸ்அப் பண்ணுங்க. இல்லைன்னா கால் பண்ணுங்க. அட்டெண்ட் பண்ண முடியல, இல்ல செகண்ட் கால் இருந்துச்சுன்னா, நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. மேக்ஸிமம் 1 ஹார்க்குள்ள நான் பார்த்துடுவேன். பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணிருவேன். ஸோ இதுதான். இந்த 7867945526 இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். டெஃபினட்டா ஒரு ஏஎஸ்ஓவா என்னைய கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே. இப்ப ஏஎஸ்ஓ ஆகறக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஆஃப்டர் த எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமோ, இல்ல எக்ஸாம் நீங்க எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும்ல. அப்போ ஒரு ஏஎஸ்ஓவா கால் பண்ணி மேம் இந்த மாரி மேம் போஸ்டிங் கிடைச்சுச்சு அப்படின்னு சொல்லி கால் பண்ணுங்க. மை ஹார்ட்லி விஷஸ். ஸோ பிஹாஃப் ஆஃப் த விதைகள் ஸ்டடி சென்டர். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.